அரசியலில் இருந்து அல்லது புறையோடி கிடக்கும் இந்த சாதிய கொடுமைகளில் இருந்து மக்களை மீட்க முடியும் என்கிற அந்த புரிதல், உயர்கல்வியில் சாதனை படைத்திருக்கிறார் என்பதை பாராட்டித்தான் இந்த அமெரிக்க நியூயார்க் பல்கலைக்கழகம், மாநில பல்கலைக்கழகம் அவருக்கு மதிப்புறு முனைவர் ஆனரரி டாக்டரேட், கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கியிருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு உயர்கல்வியில் சிறந்து விளங்குகிறது. தேசிய சராசரி 27% தான். வளர்ந்த மாநிலம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அல்லது பெரிய மாநிலம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், மத்திய பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்கள் எல்லாம் தேசிய சராசரிக்கு கீழே இருக்கிறது. 27%க்கும் கீழே இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு தேசிய இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். வழக்குரைஞர் அருள்மொழி அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று வேந்தர் அவர்களை வாழ்த்துவதற்கும் பாராட்டுவதற்கும் காத்து கொண்டிருக்கிற தமிழ் அறிஞர் பெருமக்களே, திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் நிறுவனர் வேந்தர் தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எவ்வளவு பொறுப்புணர்வோடு பணியாற்றி வருகிறார் என்பதை நாம் அறிவோம், நாடு அறியும். இளம் வயதிலேயே, மிக மிக இளம் வயதிலேயே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமைக்குரியவர் நம்முடைய ஐயா வேந்தர் அவர்கள். பேரறிஞர் அண்ணாவின் பேரன்புக்கு பாத்திரமானவர். அவரால் அடையாளம் காணப்பட்ட ஒரு தமிழ் பற்றாளர், தமிழ் அறிஞர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் கொள்கைகளால் ஈர்க்கப்பெற்று, பேரறிஞர் அண்ணா அவர்களின் அரசியலால் ஈர்க்கப்பெற்று, கடந்த அரை நூற்றாண்டுக்கு மேலாக தொடர்ந்து திராவிட அரசியலை, அதாவது சமூக நீதி அரசியலை, தமிழ் இயக்கத்தை உறுதியாக களத்திலே நின்று போராடி பாதுகாத்து வருபவர். இன்றைக்கு அவர் ஒரு கல்வி தந்தையாக அறியப்படுகிறார் என்றாலும் கூட அவர் அரசியலில் மிக முக்கியமான பாத்திரங்களை வகுத்திருக்கிறார், பெரும் பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய பார்வையில் மேலோங்கி நிற்பதாக உணர்கிறேன். வெறுமன வேடிக்கை பார்க்கக்கூடியவராக இல்லாமல், வெறும் மொழி உணர்வு, இன உணர்வு என்கிற நிலையிலே நின்று விடாமல் களத்திலே மக்களோடு நிற்க வேண்டும். இந்த சமூக நீதி அரசியலை பாதுகாக்க வேண்டும். எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள் வலிமை பெற வேண்டும் என்பதில் கவனமாக இருந்து பணியாற்றி வரக்கூடியவர். அதனால்தான் இந்த பல்கலைக்கழகம் போதும் என்று இருந்து விடாமல், இதை கவனிக்க நேரம் போதாது என்று கருதாமல், தமிழ் இயக்கம் என்கிற ஒரு புதிய இயக்கத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மண், தமிழ்
உரிமை என்று போராடி கொண்டிருக்கிற, தமிழ் தேசிய களத்தில் போராடி கொண்டிருக்கிற அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை தொடர்ந்து ஆற்றி வருகிறார். கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பணி பல தாக்கத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தி இருக்கிறது. கட்சி அடிப்படையிலே பலரும் சிதறி கிடந்தாலும் கூட அனைவரையும் ஒரு அவையிலே, ஒரு மேடையிலே ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை தொடர்ந்து ஆற்றி வருகிறார். அவர் அரசியலில் எந்த அளவுக்கு ஈடுபாடு உள்ளவராக இருக்கிறார், பொறுப்புணர்வு உள்ளவராக இருக்கிறார், தொலைநோக்கு பார்வை உள்ளவராக இருக்கிறார். பெரியார் கருத்து இந்த மண்ணிலே மேலும் மேலும் செழுமை பெற வேண்டும், வலிமை பெற வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார் என்பதற்கு பல சான்றுகளை சொல்ல முடியும். அதிலே ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 2016 நாங்கள் இடதுசாரிகள், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் 4 கட்சிகளும் ஒன்று சேர்ந்து மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு அரசியல் அணியை உருவாக்கினோம். அந்த மக்கள் நல கூட்டணி 3வது அணி என்கிற அடையாளத்தோடு தேர்தல் களத்தை சந்தித்தது. இந்த 4 கட்சிகளுக்கு பிறகு அதில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் வந்து சேர்ந்தார், அண்ணன் GK வாசன் அவர்களும் வந்து சேர்ந்தார். இது கருக்கொண்ட உடனேயே, உருக்கொண்ட உடனேயே அண்ணன் அவர்கள் என்னை ஒரு நாள் அழைத்து நெடுநேரம் பேசி கொண்டிருந்தார். தமிழக அரசியல் சூழலை ஆய்வு நோக்கில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். தமிழ்நாட்டிலே பெரியாருடைய அரசியலுக்கு எதிராக, இங்கே சமூக நீதி அரசியலுக்கு எதிராக இங்கே சிலர் காலூன்ற பார்க்கிறார்கள். அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. திராவிட கட்சிகளின் மீது நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் திராவிட கட்சிகளை, குறிப்பாக திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளை பலவீனப்படுத்துவது பெரும் ஆபத்திலே போய் முடியும். சனாதன சக்திகள் இங்கே காலூன்றி விடுவார்கள், வேரூன்றி விடுவார்கள். பெரியார் அரசியலுக்கே, பெரியார் கருத்தியலுக்கே பெரும் ஆபத்து சூழும் என்பதை மிகுந்த கவலையோடு நிறைய தகவல்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார். அவருடைய அனுபவங்களை எல்லாம் சொன்னார். அண்ணா எப்படி அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார், எம்ஜிஆர் அவர்களோடு எப்படி அவர் நெருங்கி பழகினார், கலைஞர் அவர்களோடு எவ்வாறு அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார், களப்பணி ஆற்றினார் என்பதையெல்லாம் அந்த குறிப்பிட்ட சில மணி நேரத்தில் அவர் பகிர்ந்து கொண்டு சொன்னார். மக்கள் நல கூட்டணி உங்களுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக இருக்கலாம், ஆனால் மறுபரிசீலனை செய்யுங்கள், வாக்குகள் சிதறிவிடக்கூடாது, இதனால் வேறு பகை சக்திகள் வந்து காலூன்றி விடக்கூடாது. நான் எண்ணி பார்த்தேன், இதை சொல்ல வேண்டிய தேவை அவருக்கு இல்லை. அவர் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ நெருக்கமானவர் என்று சொன்னாலும் அவர்களுக்காக பணியாற்றக்கூடியவர் என்று, அரசியல் ரீதியாக பணியாற்றக்கூடியவர் என்று சொல்ல முடியாது. எல்லோரும் தெரியும், எல்லா தலைவர்களும் அவருக்கு நெருக்கம்தான். ஆனால் அப்படிப்பட்ட அந்த புரிதலில் இருந்து அவர் சொல்லவில்லை. அவருடைய கவலை என்னவாக இருந்தது என்றால், தமிழ் மண்ணில் தழைத்து கொண்டிருக்கிற சமூக நீதி அரசியலுக்கு பெரும் தீங்கு நேர்ந்துவிடும் என்கிற கவலையாக இருந்தது. சனாதன சக்திகள் இங்கே வலிமை பெற்று விடுவார்களோ என்கிற கவலை 2016 மக்கள் நல கூட்டணி உருவான காலத்தில். நான் சொன்னேன், நாங்கள் வெகு தூரம் போய்விட்டோம், ஒரு வடிவம் பெற்றுவிட்டது, இனிமேல் அதிலிருந்து எப்படி வெளியேற முடியும், அல்லது எப்படி அதை நாம் கலைக்க முடியும், சிதறடிக்க முடியும். ஆனால் நீங்கள் சொன்னதை நான் மனதிலே நிறுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு விடை பெற்றேன். பலமுறை நான் அது பற்றி பலரிடத்திலே பகிர்ந்திருக்கிறேன். அண்ணன் அவர்களிடத்திலே பேசும்போது இப்படி சொன்னார் என்று. நாங்கள் அதற்கு பிறகுதான், அண்ணன் முத்தரசன் அவர்களும் இங்கே இருக்கிறார், மல்லை சத்யா அவர்களும் மதிமுக தலைவர் இங்கே இருக்கிறார். அதன் பிறகு காவிரி நீர் பிரச்சனைக்காக ஒன்று கூடி போராட வேண்டும் என்று இன்றைய தமிழக முதல்வர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர்
அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அழைத்த போது நாங்கள் எந்த ஆச்சரியமும் இல்லாமல் உடனே அவரோடு கைகோர்த்தோம். இன்றைக்கு தொடர்ந்து நாங்கள் உறுதியாக இந்த களத்தில் அவரோடு நிற்கிறோம். பல தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம். தொடர்ந்து வெற்றியையும் இந்த அணிக்கு மக்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அவருடைய அரசியல் என்பது பெரியார் அரசியலில் இருந்து தொடங்குகிறது. பேரறிஞர் அண்ணா வழியில் தொடங்கி பயணிக்கிறது. அதற்கு எந்த ஆபத்தும் நேர்ந்துவிடக்கூடாது என்கிற அந்த கவலையில்தான் தமிழ் இயக்கம் என்பதை உருவாக்கி மாநில உரிமைகள் பறிபோய்விடக்கூடாது, மாநில சுயாட்சி பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி பெற வேண்டும், அது வலிமை பெற வேண்டும், ஒட்டுமொத்த இந்திய தேசம் பாதிக்கப்பட்டாலும் கூட தமிழ்நாடு பாதிக்கப்படாத அளவுக்கு நாம் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த புரிதல், அந்த தெளிவு, அந்த பொறுப்புணர்வு அண்ணன் அவரிடத்தில் மேலோங்கி இருப்பதை நான் பார்க்கிறேன். கல்வியை ஒரு வணிகமாக கருதாமல் கல்வியின் மூலம் தமிழக மக்களை மேம்படுத்த முடியும். அதன் மூலம் மெல்ல மெல்ல இந்த சாதிய அரசியலில் இருந்து அல்லது புறையோடி கிடக்கும் இந்த சாதிய கொடுமைகளில் இருந்து மக்களை மீட்க முடியும் என்கிற அந்த புரிதல், உயர்கல்வியில் சாதனை படைத்திருக்கிறார் என்பதை பாராட்டித்தான் இந்த அமெரிக்க நியூயார்க் பல்கலைக்கழகம், மாநில பல்கலைக்கழகம் அவருக்கு மதிப்புறு முனைவர் ஆனரரி டாக்டரேட், கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கியிருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு உயர்கல்வியில் சிறந்து விளங்குகிறது. தேசிய சராசரி 27% தான். வளர்ந்த மாநிலம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அல்லது பெரிய மாநிலம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், மத்திய பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்கள் எல்லாம் தேசிய சராசரிக்கு கீழே இருக்கிறது, 27%க்கும் கீழே இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு தேசிய சராசரியை தாண்டி 49 விழுக்காடு உயர்கல்வியிலே நாம் சிறந்து விளங்குகிறோம். இதை ஒரு அரசு மட்டுமே செய்து முடிக்க முடியாது. விஐடி போன்ற தனியார் பல்கலைக்கழகங்களும் சேர்ந்து இந்த சாதனையை படைத்திருக்கிறது என்பதுதான் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை. ஆகவே இன்றைக்கு உலக நாடுகளில் இருந்து, பல்வேறு நாடுகளில் இருந்து தமிழ்நாட்டுக்கு படிக்க வருகிறார்கள். ஒரு காலத்திலே எல்லோரும் வெளிநாட்டுக்கு போய் படிக்க வேண்டும் என்ற மோகத்தில் இருந்த நிலை மாறி இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும், அதுவும் விஐடி பல்கலைக்கழகத்திலே படிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அளவுக்கு கல்வி தரத்தை உலகத்தரத்துக்கு உயர்த்தி இருக்கிறார் அண்ணன் நம்முடைய கல்விக்கோ அவர்கள். அதனால்தான் அவருக்கு இந்த சிறப்பு பட்டம், மதிப்புறு முனைவர் பட்டம். இதுபோல பல பட்டங்களுக்கு தகுதியானவர். தமிழ்நாட்டில் அவரை நாம் இது போன்ற பட்டங்களை தந்து பாராட்டி இருக்க வேண்டும். ஆனால் அவருக்கு அமெரிக்காவிலே இந்த சிறப்பை செய்திருக்கிறார்கள். அமெரிக்க அறிஞர்களுக்கு தெரிகிறது அண்ணன் விஐடி வேந்தர் கோ விஸ்வநாதன் அவர்களின் அருமை, அவருடைய சாதனை. இந்த மதிப்புறு முனைவர் பட்டத்தை வழங்கிய நியூயார்க் மாநில பல்கலைக்கழகத்திற்கு தமிழ் மக்களின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை நாம் உரித்தாக்குகிறோம். அண்ணன் அவர்கள் கல்வித்தளத்தில் ஆற்றி வருகிற பணிகள் பாராட்டுக்குரியவை, போற்றுதலுக்குரியவை என்றாலும் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் நாட்டுக்காகவும் அவர் ஆற்றி வருகிற பணிகள் இன்னும் சிறப்புக்குரியது. அது மென்மேலும் தொடர வேண்டும். அவர் எங்களை போன்ற இளைய தலைமுறையினரை, அவருக்கு நாங்கள் இளைய தலைமுறையினர், எங்களை போன்ற இளைய தலைமுறையினரை அவர் சரியான திசை வழியில் வழிகாட்டி வழிநடத்தி வருகிறார் என்பதை பெருமையோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் தேசிய அரசியலில் மிகுந்த ஈடுபாடுள்ள ஒரு இயக்கம் என்பதால் தமிழ் இயக்கம் தொடங்குகிற போதே
அந்த நிகழ்வில் என்னையும் அழைத்து சிறப்பு செய்தவர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள். அதற்காக நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி ஒரு இயக்கத்தை தொடங்கப் போகிறேன், அந்த விழாவிலே நீயும் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை அழைத்து சிறப்பு செய்தவர் என்பதை நன்றி உணர்வோடு இங்கே பதிவு செய்து, அவர் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உற்ற துணையாக இருக்கும் என்பதை சொல்லி, அவரை லட்சோபலட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நெஞ்சார பாராட்டி வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். காலம் கடந்து விட்டது. ஆனாலும் இந்த அருமையான விழாவினை ஏற்பாடு செய்து தமிழ் இயக்கத்தின் சார்பாக அத்துணை தலைவர்களையும் இங்கே அழைத்து வந்த நம்முடைய பொதுச் செயலாளர் கவியருவி அப்துல் காதர் அவர்களே, பொருளாளர் பதுமனார் அவர்களே, அமைப்பு செயலாளர் வணங்காமுடி அவர்களே, மாநில செயலாளர் சுகுமார் அவர்களே, இவ்விழாவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த பெருநகரத்தில் ஏற்பாடு செய்த சிரமமாக இருந்தாலும் திருமதி வரலட்சுமி அவர்களும் ராஜராவ் சிறப்பாக ஏற்பாடு செய்த அந்த இருவருக்கும், எனக்கு முன்னாலே அருமையான வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அல்லது வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கின்ற அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்களே, எனக்கு பின்னாலே நிறைவேறியாற்ற வருகை இருந்துள்ள முன்னாள் அமைச்சர் திரு பொன்னையன் அவர்களே, திரு திருமாவளவன் அவர்களே, நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு TK ரங்கராஜன் அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்களே, திராவிடர் கழகத்தின் செயலாளர் திருமதி அருள்மொழி அவர்களே, இங்கே கலந்து கொண்டு நினைவு பரிசு வழங்கிய சிவாலயம் மோகன் அவர்களே, இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களே, வாழ்த்துறை வழங்கி தலைமை தாங்கி முதலில் உரையாற்றி சென்றிருக்கின்ற முனைவர் VG சந்தோஷம் அவர்களே, முனைவர் கனகராஜ் அவர்களே, திரு நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களே, முனைவர் முத்து அவர்களே, திரு மாதவ சென்ராஜ் அவர்களே, பாராட்டுரை வழங்கிய மேனாள் துணைவேந்தர் டாக்டர் சண்முக சுந்தரம் அவர்களே, பேராசிரியர் சுந்தரமூர்த்தி அவர்களே, பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்களே, என்னுடைய வகுப்பு தோழர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு செல்வராஜ் அவர்களே, என்னுடைய இன்னொரு வகுப்பு தோழர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்களே, முனைவர் நம்பி ஆரூரான் அவர்களே, EPSI சார்பாக வரை இருந்து உரையாற்றிய திரு டாக்டர் சதுர்வேதி அவர்களே, திரு பழனிவேல் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற தமிழ் அறிஞர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, பேராசிரியர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த கௌரவ பட்டத்தை, டாக்டர் பட்டத்தை வழங்கிய நியூயார்க் மாநில பல்கலைக்கழகத்திற்கும் பிங்காம்டன் பல்கலைக்கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் ஓராண்டுக்கு மேலே இதற்கு காலத்தை எடுத்துக்கொண்டார்கள். காரணம், அது அரசு பல்கலைக்கழகம், அதற்கு பல்வேறு நியதிகள் இருக்கின்ற அவையெல்லாம். எனக்கு முதல்ல கடிதம் வந்தது 23ஆம் ஆண்டு மே மாதம். அவர்கள் எனக்கு கொடுத்தது ஒரு ஆண்டு கழித்து 24 மே மாதத்தில் எனக்கு அந்த பட்டத்தை கொடுத்தார்கள். ஆனாலும் அதற்கு மிக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய, அதுவும் பேராசிரியர் ஸ்ரீஹரி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கல்வியை அவர்கள் கல்வி பணியை மதிக்கிறார்கள் என்றுதான் அதற்கு அர்த்தம் என்று நான் கருதுகிறேன். உலகெங்கும் கல்வி பரவ வேண்டும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அதை ஆதரிக்கிறார்கள்.
நம்முடைய நாட்டில் அதுவும் கல்வியிலே உயர்கல்வியிலே நாம் பின்தங்கிய ஒரு நாடு. அதற்கு காரணம் நம்முடைய GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 27% தான். வளர்ந்த நாடுகளெல்லாம் அது 60%-இருந்து 100% இருக்கிறது. நாம் அது இப்படி வளர வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையில் 50% வளர வேண்டும் என்று அரசு சொல்லி இருக்கிறது. தமிழ்நாடு ஒரு மாநிலம்தான் ஏற்கனவே 50% எட்டி இருக்கிறது உயர்கல்வி. இது இவ்வளவு நாம் வந்திருப்பதற்கு அரசு ஒரு காரணம்தான், ஆனால் பெற்றோர்கள் தான் முழுமையான காரணம். காரணம், நாம் அதிகமாக கல்விக்கு செலவழிப்பதில்லை. அது மைய அரசாக இருந்தாலும் மாநில அரசுகளாக இருந்தாலும் இன்னும் கல்விக்கு உரிய இடத்தை கொடுத்து அதற்கு வேண்டிய பணத்தை செலவழிப்பதில்லை. இந்த ஆண்டு மொத்த வரவு செலவு தொகை பட்ஜெட் 47 லட்சம் கோடி மத்திய அரசுக்கு. அதில் 1 லட்சம் கோடி தான் கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக பல்லாண்டு காலமாக இந்த நாட்டிலே கேட்டுக்கொள்ளப்படுவது மொத்த வருவாயிலே 6% கல்விக்கு செலவிட வேண்டும் என்று. 6% of the GDP should be spent on education. நாம் இன்னும் 3% தாண்டவே இல்லை. கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்திலும் அதே நிலைமைதான். உலகத்தில் கல்விக்கு செலவழிப்பதை ஒரு ரேங்க் போடுகிறார். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன் ரேங்கிங் என்று உலக அளவில் 180 நாடுகளில் அந்த ரேங்க் போடும்போது நமக்கு 155வது இடம்தான் வருகிறது. ஆக அந்த அளவுக்கு நாம் அதில் பின்தங்கி இருக்கிறோம். கல்வியில் வளர்ந்தால்தான் கல்வியாலே உயர்கல்வியாலே வீடும் வளரும் நாடும் வளரும். நாம் இதை அறிந்தது. நாம் இதை பார்க்கிறோம், கண்கூடாக பார்க்கிறோம். இங்கே பேசியவர்களெல்லாம் குறிப்பிட்டார்கள் VITயில் இருக்கிற ஸ்டார்ஸ் திட்டத்தை பற்றி. சப்போர்ட் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் என்பதை ஸ்டார்ஸ் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒரு மாணவனையும் ஒரு மாணவியையும் தேர்ந்தெடுத்து அரசு பள்ளியிலே கிராமப்புறத்தில் இருக்கிற அரசு பள்ளியில் படிப்புகளை தேர்ந்தெடுத்து எல்லாமே இலவசமாக கொடுக்குறோம். கல்வி, தங்குமிடம், உணவு எல்லாம் கொடுத்து வேலை வாங்கி கொடுத்து அனுப்புகிறோம். அப்பொழுது அவர்கள் என்ன சம்பாதிக்கிறார்கள் என்பதை எங்களுடைய பேராசிரியர் ஒரு கணக்கு போட்டு இடத்துல கொடுத்தார். அதை நான் பார்த்தால் அந்த மாணவனோ மாணவியோ வேலைக்கு போகும்பொழுது அவங்க அப்பா சம்பாதித்தை போல 10 to 20 மடங்கு சம்பாதிக்கிறார்கள் முதல் மாதத்திலேயே. அது அவர்களால் முடிகிறது. அது மாதிரி நாடு புறாவும் செய்ய முடியும். வறுமையை விரட்ட வேண்டுமானால், ஏழ்மையை போக்க வேண்டுமானால் அது கல்வியால் தான் முடியும். இலவசங்கள் ஓரளவுக்கு உதவி செய்ய முடியும், முழுமையாக அந்த நிலையை மாற்றாது. அந்த கல்வியை நாம் கொடுக்க வேண்டும். நல்ல காலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அக்கறை எடுத்துக்கொண்டு இப்பொழுது யார் யார் உயர்கல்விக்கு போகிறார்கள் அவருக்கெல்லாம் 1000 ரூபாய் மாதம் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன். அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி படிக்கின்ற அத்தனை மாணவர்கள், வெறும் அரசு பள்ளி மட்டுமல்ல, தனியார் பள்ளியில் படித்தாலும் அவங்க ஏழை மாணவர்கள், நடுத்தர வகுப்பை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கத்தின் உதவி வேண்டும். முழுவதுமாக கொடுத்தாலும் சரி, அல்லது சில நாடுகளில் கடனுக்கு ஏற்பாடு செய்வார், வட்டியில்லா கடன் கொடுப்பார்கள். அப்படி ஏதாவது செய்து இந்தியாவிலே நாம் முதலிடத்தை பெற வேண்டும். இப்போது இருக்கிற 50% போதாது. வளர்ந்த நாடு ஜெர்மனியிலே 75%, அமெரிக்காவிலே 88% இருக்குது. தென்கொரியாவும் ஆஸ்திரேலியாவும் 100% என்று சொல்கிறார்கள். அப்படி நாமும் போட்டி போட வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த கல்வி உயர்ந்தால்தான் பொருளாதாரம் உயரும். நாம் பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடாக வர வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் ஓரளவுக்கு வளர்ந்திருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. உலகத்தின் 5வது இடத்திலே நாம் இருக்கின்றோம். டோட்டல் GDP என்று பார்த்தீர்களானால் மேலே 4 நாடுகள், நாம் 5வது இடத்தில் இருக்கிறோம். ஆனால் தனிநபர் வருமானம் என்று பார்த்தால் 140வது இடத்தில் இருக்கிறோம். அதற்கு காரணம் கல்வியை போதுமான அளவுக்கு கொடுக்காததும் ஒரு முக்கிய காரணம். ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருப்பதற்கு அது ஒரு காரணம். ஏற்கனவே சமுதாய ஏற்றத்தாழ்வு மிக அதிகம் நம் நாட்டில். அது ஜாதியின் காரணமாக 25,000 ஜாதிகள் இருக்கின்றன. அதை உடனடியாக மாற்ற முடியுமா என்று தெரியாது. ஆனால் கல்வியாலே அதை குறைக்க முடியும். நீங்கள் பார்த்தீர்களானால்
இந்த சாதி மறுப்பு திருமணங்கள்லாம் பெரும்பாலும் படித்தவர்கள் சாதியை பற்றி கவலைப்படுவதில்லை, மதத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆக அதை மாற்ற முடியும். அதே போல் பொருளாதார ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளில் ஒரு 20 ஆண்டு காலமாக உலகிலே அதிகமான ஏற்றத்தாழ்வு இருக்கிற நாடாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது. அதை அரசியல் கட்சிகளோ யாரும் அதை பற்றி பெரிதாக பேசுவதில்லை. ஒரு சிலர் தான் அதை பேசுகிறார்கள். இந்த மக்கள் தொகை 140 கோடியில் மேலே இருக்கிற 10% பேர் இந்த நாட்டில் இருக்கிற 80% சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். They control 80% of the wealth of the country. கீழே இருக்கிற 50% பேரிடம் 3% சொத்துக்கள் தான் இருக்கின்றன. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் இதில் நாம் அமெரிக்காவையே ஓவர்டேக் செய்து விட்டோம், தாண்டி விட்டோம். மேலே இருக்கிற 1% பேர் அமெரிக்காவிலே 37% சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே மேலே இருக்கிற 1% பேர் 58% சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அமெரிக்காவை இதிலே நாம் தாண்டி விட்டோம். அது சரியல்ல. இது மிகப்பெரிய இழிவுக்கு நம்மை கொண்டு போய் விட்டுவிடும், அழிவுக்கு கொண்டு போய் விட்டுவிடும். அதை மாற்ற வேண்டுமானால் அரசாங்க கொள்கைகளும் மாற வேண்டும், அதே போல் கல்வியும் அனைவருக்கும் தர வேண்டும். நீங்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் இந்த ஜிஎஸ்டி என்ற வரி இருக்கிறவங்களுக்கு தெரியும். எங்கே போனாலும் ஜிஎஸ்டி தான். நாங்கள் மாணவருக்கு சாப்பாடு போட்டாலும் ஜிஎஸ்டி கட்டணும், கட்டடம் கட்டினாலும் ஜிஎஸ்டி போடணும். அரசாங்கம் கல்விக்கு உதவி செய்வதற்கு பதிலாக கல்விக்கூடங்களிலிருந்து வசூல் செய்து கொண்டிருக்கிறார். மத்திய அரசும் செய்கிறது, மாநில அரசும் செய்கிறது. இது மாற்றப்பட வேண்டும். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், அந்த கீழே இருக்கிற 50% பேரிடம் எவ்வளவு வசூலாகிறது என்ற கணக்கை பார்த்தேன். ஜிஎஸ்டி மொத்தமாக உங்களுக்கு தெரியும், மாதத்துக்கு 2 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி வசூலாகுது. அந்த 2 லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட 65% கீழே இருக்கிற மக்களால், 50% மக்கள் 3% சொத்துக்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் 65% வரியை செலுத்துகிறார். மேலே இந்த 80% சொத்துக்களை வைத்திருப்பவர்கள் 4 அல்லது 5% தான் அந்த வரியை கட்டுகிறார்கள். ஆக இதுதான் நிலைமை. ஆக ஒரு பக்கம் அவர்களுக்கு கல்விக்கும் கொடுப்பதில்லை, வரியும் அவரிடத்தில் அதிகமாக வசூல் செய்கிறோம். கல்வியும் சுகாதாரம் தான் ஒரு நாட்டை உயர்த்தும். எனி வெல்ஃபேர் ஸ்டேட் ஷுட் ஸ்பெண்ட் ஆன் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். இது ரெண்டுமே நம்முடைய நாட்டில் நடக்கவில்லை, அது நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்படி கல்வி உயர்ந்தால்தான் நாட்டிலே ஜனநாயகமும் நிலைக்கும். நல்ல மக்களாட்சி வேண்டுமானால் மக்களுக்கு அறிவுள்ளவர்களாக, கண்ணை திறந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இப்பொழுது இருக்கிற மக்களாட்சி பேருக்குத்தான் மக்களாட்சி. மக்களாட்சியை 2 விதமாக பிரிப்பார். ஒன்று ஃபுல் டெமோக்ரஸி, இன்னொன்று ஃப்ளாட் டெமோக்ரஸி, FLAWED, குறையுள்ள மக்களாட்சி அல்லது அரைகுறை மக்களாட்சி என்று சொல்லலாம். நாம் இந்த அரைகுறை மக்களாட்சியில் தான் இருக்கிறோம். முழு மக்களாட்சி 23 நாடுகள். ஆசியாவில் 2 நாடுகள் தான் இருக்கின்றன, தென்கொரியாவும் ஜப்பானும். மிச்சம் இருக்கிற ஜனநாயக நாடுகள் தேர்தல் நடக்கும், அரசாங்கம் வரும், ஆனால் முழுமையாக இருக்காது. அங்கே பலவிதமான கட்டுப்பாடுகள் இருக்கும். எதிர்க்கட்சிகளை கட்டுப்படுத்துவார்கள், பத்திரிகைகளை கட்டுப்படுத்துவார்கள், தொலைக்காட்சிகளை கட்டுப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட மக்களாட்சியை முழு மக்களாட்சியாக ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் அந்த பட்டியலில் தான் இருக்கிறோம். அதுவும் நம்முடைய நாட்டில் இதுவரை நடந்திருக்கிறபடி தொலைக்காட்சிகள், பத்திரிகைகளுக்கு முழு உரிமை இல்லை என்பதை உலக அளவிலே சொல்லுகிறார். அதற்கு ஒரு ரேங்க் போட்டிருக்கிறார், ஃப்ரீடம் ஆஃப் தி பிரஸ், வேர்ல்டு ஃப்ரீடம் ஆஃப் தி பிரஸ் ரேங்கிங் என்று போட்டு 180 நாடுகளில் நாம் 161வது இடத்துல இருக்கின்றோம். பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் கூட நமக்கு மேலே இருக்கிறார். இதற்கு என்ன காரணம்? எதிர்க்கட்சிகள் பலமில்லாதது ஒன்று, எதிர்த்து பேச குரல் கொடுக்க முடியாத ஒன்று, அரசாங்கம் ஒருவரை கைது செய்யும், காவல்துறை கைது செய்யும். ஒரு மக்களாட்சியில், உண்மையான மக்களாட்சியாக இருந்தால் அவர் மீது வழக்கு போட்டு அவருக்கு தண்டனையை நீதிமன்றம் தான் அளிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய நாட்டில் நீதிமன்றம் இல்லாமலேயே தண்டனை நடக்கும். ஒரு ஆள் 6 மாத காலம், 1 வருட காலம் சிறையில் இருப்பார். அதுவரை அவர் மீது வழக்கே இருக்காது. அதற்கு பிறகு வழக்கு போட்டு 5-6 ஆண்டு காலம் கழித்து அவரை விடுதலை செய்து விடுவார். அதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது?
இந்த 6 ஆண்டு காலம் ஒருவர் உள்ளே இருந்தால் வழக்கில்லாமல், அவர் மீது குறையில்லாமல் யார் அதற்கு பொறுப்பு ஏற்பார்? யாரும் இல்லை. ஆக இந்த முழு மக்களாட்சி என்பது எல்லாம் வர வேண்டுமானால் அரசு நல்ல அரசாக அமைய வேண்டும். நல்ல அரசாக அமைவதற்கு மக்கள் அறிவுள்ளவர்களாக, தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது கல்வியால் தான் முடியும். பொருளாதார வளர்ச்சிக்கு அது தேவை. மக்களாட்சியை உயர்த்துவதற்கும் அது தேவை. தனிப்பட்ட வீடுகளை உயர்த்துவதற்கும் நாட்டிலே இன்னும் ஏழைகள் ஒரு கிட்டத்தட்ட 15-20% பேர், 25% வரை இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். சில மாநிலங்களில் மிக மிக அதிகம். தென் மாநிலங்கள்லாம் பரவாயில்லை, 10-5%. கேரளாவில் ஒரே சதவீதம் தான் ஏழைகள், தமிழ்நாட்டில் 5%. மற்ற தென் மாநிலங்கள் எல்லாமே 25-20க்கு கீழே தான் இருக்கின்றன. பீகாரிலே 50%, உத்தரப்பிரதேசத்திலே 35% பேர் இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு காரணம் இங்கே கல்வி அறிவு இல்லாததுதான். இவைகளையெல்லாம் மாற்ற வேண்டுமானால் கல்விக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். அரசுகள் அதற்கு கொஞ்சம் அதிகம் செலவழிக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இந்த அவர்களை எதிர்பார்க்காமல் எங்களுடைய மாவட்டத்தில் ஒன்றை செய்கிறோம். இங்கு அதை பற்றி யாரும் குறிப்பிடவில்லை நினைக்கிறேன். அனைவருக்கும் உயர்கல்வி என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இப்பொழுது 10 ஆண்டுகள் முடிந்து விட்டன. யாரும் 10ஆம் வகுப்போடு 12ஆம் வகுப்போடு நின்றுவிடக்கூடாது. எல்லா மாணவனும் மாணவியும் எது விரும்புகிறார்களோ, எது கிடைக்கிறதோ, ஏதாவது ஒரு டிகிரி அல்லது டிப்ளமோ படியுங்கள் என்று சொல்லி அவர்களை படிக்க வைக்கிறோம். காரணம், பல மாவட்டங்களோடு நாங்கள் பின்தங்கி இருந்தோம். இந்த வட மாவட்டங்கள் எல்லாமே, வடார்காடு, தென்னார்காடு, தருமபுரி எல்லாமே கல்வியிலே பின்தங்கிய மாவட்டங்கள். நாமும் மற்றவர்களோடு போட்டி போட வேண்டும், மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 8600 பேருக்கு கல்வி உதவித்தொகை அதில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் அந்த தொகை 10.5 கோடி கொடுத்திருக்கிறோம். அதில் பாதிக்கு மேலே விஐடியிலிருந்து தான். நான் எங்களுடைய பேராசிரியர்களை பாராட்ட விரும்புகிறேன். ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கிறார். என்னுடைய பிறந்த நாளில் கொடுக்கிறார்கள். அந்த பணத்தை நான் அந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்து விடுகிறேன். இந்த ஆண்டு 1,35 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது. 4 கேம்பஸ் சேர்ந்து அவர்களுக்கு என்றைக்கு நான் நன்றி கடனாக இருப்பேன். எந்தெந்த ஊரில் இருந்து வந்தவர்களும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு வழி செய்கிறார்கள். இது எல்லா இடத்திலும் பரவ வேண்டும். அரசாங்கமே செய்ய வேண்டும். அரசாங்கம் செய்யலவென்றால் அதற்காக காத்திருக்காமல் மற்றவர்களால் செய்ய முடியும். ஒரு சிறு தொகையை அவர்கள் கொடுத்தால் கூட எல்லா ஏழைகளையும் படிக்க வைத்து விட முடியும். அப்படிப்பட்ட கல்வி இந்தியாவுக்கு தேவை. இந்தியாவை வழிநடத்துகின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இங்கே எல்லாமே ஒழுங்காக நடக்கும். நிர்வாகம் சீர்படும், நம்முடைய வருமானம் உயரும், வாழ்க்கை தரம் உயரும், குற்றங்கள் குறையும். இது அத்தனையும் கல்வியால் செய்ய முடியும். அதை செய்வதற்கு விஐடி ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று விஐடி நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விஐடி நினைக்கும் போதெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நினைக்காமல் இருக்க முடியாது. அவரால் தான் இந்த விஐடியை துவக்கப்பட்டது. நான் போய் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது எனக்கு பெரிய வாய்ப்பு, 4 பேரோடும் வேலை பார்க்கின்ற வாய்ப்பு. நீங்கள் அதில் பார்த்தீர்கள். அறிஞர் அண்ணாவோடு முதல் துறை நாடாளுமன்ற உறுப்பினர், கலைஞர் அவர்களோடு 2வது முறை நாடாளுமன்ற உறுப்பினர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு சட்டமன்ற உறுப்பினர், அம்மா ஜெயலலிதா அம்மாவோடு நான் அமைச்சர். இப்படி 4 பேரோடும் வேலை செய்கின்ற வாய்ப்பு. ஆனால் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது எம்ஜிஆர் அவர்களை அணுகி அரசாங்க கல்விக்கூடம் ஆரம்பிக்க வேண்டும், என்ஜினியரிங் கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டபோது அரசாங்கத்தில் பணம் இல்லை, நீங்கள் வேண்டுமானால் ஆரம்பியுங்கள், நான் அனுமதி கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படி ஆரம்பிதான் வெள்ளூர் என்ஜினியரிங் காலேஜ். 180 மாணவர்களோடு இந்த ஆண்டு 88 தாண்டி விடுவோம். ஏற்கனவே போன ஆண்டு 88,000 மாணவர்கள், இந்த ஆண்டு 90,000 தாண்டிவிடும் என்று கருதுகிறேன். என்னுடைய எண்ணம், நிறைய பேர் படிக்க வேண்டும், ஆனால் தரமான கல்வியாக இருக்க வேண்டும். அரசு பல்கலைக்கழகங்கள் எல்லாம் குறைஞ்ச ஆளு தான் சேர்ப்பாங்க. ஐஐடி எல்லாம் 5,000 பேர், 6,000 பேர், 7,000 பேர் தான் சேர்ப்பாங்க. அதுக்கு மேலே சேர்க்க மாட்டாங்க. நாம் அதிகம் பேரும் படிக்க வேண்டும், தரமான கல்வியை கொடுக்க வேண்டும், அனைவருக்கும் வேலை வாங்கி கொடுத்து விட வேண்டும். அதை இப்பொழுது என்னால் செய்ய முடிகிறது. அமைச்சராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக இருந்து செய்ய முடியாதை இன்றைக்கு என்னால் ஆண்டொன்றுக்கு 8,000 பேர், 9,000 பேருக்கு வேலை வாங்கி கொடுக்க முடிகிறது. அந்த கம்பெனிகள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற ஆண்டு 950 கம்பெனிகள் விஐடிக்கு வந்தார்கள். அத்தனை கம்பெனியும்
முடிந்தவரை அதிகமாக கொஞ்சம் பேர் எடுப்பார்கள், குறைவாக கொஞ்சம் பேர் எடுப்பார்கள். அந்த சம்பளத்தை பார்த்தால் அவன் மாத சம்பளமே அவருடைய பேராசை விட அதிக சம்பளம் வாங்குறவர்கள், அப்பாவை விட அதிக சம்பளம் வாங்குறவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டாம். உலகெங்கு நமக்கு செல்லுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. படித்தா வேலை கிடைக்காதுன்றலாம் தப்பான எண்ணம். ஒன்னே ஒன்று, அதுக்கு நாம் தயாராக வேண்டும். எந்த நாட்டில் வேலை இருக்கிறதோ அதற்கு நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுது இத்தாலிக்கு ஒரு ஆளை அனுப்பியிருந்தோம். அவர்களை பார்த்துட்டு வந்து அங்கே நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஜப்பானீஸ் மொழி கற்றிருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். இப்போ அதுக்காக ஆளை தேடிக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் ஜாப்பனீஸ் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தா எல்லாரும் எங்கள் வேலைக்கு அனுப்பிச்சிடலாம். அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது. இந்த கல்வியை நாம் முதல்ல இருக்க வேண்டும். தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்க வேண்டும். அதற்கு வந்திருக்கிற அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை. அரசு அதில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, எனக்கு பின்னாலே நிறைவுரையாற்றுவதற்கு முன்னாள் அமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை உருவாக்கப்பட்ட நம்முடைய பொன்னையன் வந்திருக்கிறார்கள். அவருக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.